வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் களை கட்டிய நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா. பேரூர் செட்டிப்பாளையத்தில் திரண்டு வந்து மோடி பொங்கல் வைத்த குமரிகளும் தாய்மார்களும். பாரதிய ஜனதா கட்சி கோவை தெற்கு மாவட்டம் சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவர் வசந்தராஜன் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் கோவை பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டம் சார்பில் பேரூர் செட்டிப்பாளையம் மற்றும் ஆறுமுக கவுண்டனூரில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா பேரூர் மண்டல் தலைவர் ஜெயபிரகாஷ் என்கின்ற JPR தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவர் வசந்தராஜன், தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தனர். நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பொங்கல் வைக்கும் திடலுக்கு வந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மேலும் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு தலைவர் வசந்தராஜனுக்கும், தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகருக்கும் பேரூர் செட்டிப்பாளையம் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து விழாவிற்கு வரவேற்றனர். மேலும் பொங்கல் விழா குறித்து பேசிய வசந்தராஜன், நம் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் பண்பாடு குறித்தும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது என்றும், மேலும் நம் முன்னோர்கள், விவசாயிகள், உழவர் பெருமக்கள் மற்றும் சூரியனாருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழர்களுக்காகவும் உழவர் பெருமக்களுக்காகவும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் திருநாளாம் நம் தை திருநாளை கொண்டாடி வருகின்றோம். ஆனால் இங்கு தமிழகத்தில் உள்ள சில திராவிட கட்சிகள் திராவிட பொங்கல் என்று கூறி மக்களை மடைமாற்ற நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நிறைவேறாது என்றார். மேலும் 100க்கும் மேற்பட்ட பெண்களும் குமரிகளும் கலந்து கொண்டு நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழும் இத்தை திருநாளில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேரூர் செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, மண்டல் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவினை உற்சாகமாக கொண்டாடினார்கள்.
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம பொங்கல் மோடி பொங்கல் மோடி பொங்கல் நம்ம பொங்கல் மோடி பொங்கல் நம்ம ஊர் பொங்கல் மோடி பொங்கல் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி போடுங்க நல்லா இன்னொரு தடவை அருமையா வணக்கம். உலகத்திலேயே எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை உலகத்துடைய தமிழனுடைய தை திருநாள் திருவிழாவானது. இந்த உலகிற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழா, நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய உழவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருவிழா, அந்த உழவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் சூரியனுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய உலகத்திலேயே ஒரு மகத்தான ஒரு திருவிழாவை தமிழர்கள் கொண்டாடி கொண்டு வருகின்ற இதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பேரூர் செட்டிப்பாளையத்தில் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சனாதான சமத்துவ பொங்கல் திருவிழாவை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பேரூர் செட்டிப்பாளையத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் வாழ்விலே அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் இந்த பொங்கலிலிருந்து பொங்கி வளர வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழகத்திற்கு வழி பிறக்க வேண்டும். கடனிலே தத்தளிக்கக்கூடிய தமிழகம் ஒரு வளமான தமிழகமாக பொங்கி வர வேண்டும். இந்த தை மாதத்திலே இந்த பொங்கலிலிருந்தே ஒரு புதிய தமிழகத்தை நோக்கி இந்த 2026 போகும் என்று இறைவனை வேண்டி காளியம்மனையும் மாகாளியம்மனையும் வேண்டி வந்திருக்கிறோம். திமுக திராவிட பொங்கல்னு சொல்றாங்க. நம்ம ஊர் மோடி இது தமிழர் திராவிட பொங்கலே இல்லைங்க. பொங்கல் தமிழனோட பொங்கல். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் திருத்திக்கணும். இது திராவிட பொங்கல் இல்ல, தமிழன் பொங்கல். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழன் அவன் வருஷம் வருஷம் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய உழவனுக்கும் சூரியனுக்கும் அவனுக்கு உதவியா இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் வருடத்துல ஒரு நாள் ஆனந்தமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு தமிழனுடைய பொங்கல் திருவிழாங்க இது இந்துக்களுடைய தமிழனுடைய பொங்கல் திருவிழா. அது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட பொங்கல் என்று சொல்லி இது சொல்றது ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உலகிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்திலே பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. இந்த இரண்டு கட்சியும் இணைந்திருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்ததுனால இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த கூட்டணியில யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜாக்பாட். அது மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஜாக்பாட் அழைத்திருக்கிறது. என்னன்னா இறைவனுக்கு அந்த இறைவன் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் ஜாக்பாட் இறைவன் கொடுக்குறாரோ அவங்களுக்கெல்லாம் தான் கிடைக்கும். அதனால இறைவனுடைய கண் பார்வையில் அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா வரப்போறாங்க. யார் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் அடிக்க போகுது இந்த ஜாக்பாட். அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழர் வாழ்விலே ஒளி பிறக்கட்டும் என்று சொல்லி இங்கே கோவையிலே நம்ம பேரூர் செட்டிப்பாளையம் சார்பாக அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சி பேரூர் செட்டிப்பாளையம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொங்கல் நிகழ்ச்சியானது இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பொதுமக்களுடைய வாழ்விலுமே நல்லதொரு வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி 2026 அதற்கான ஒரு நல்லதொரு மாற்றமாக இருக்கும். நிச்சயமாக அனைவரது வாழ்விலுமே மகிழ்ச்சி பொங்கட்டும், மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா தளத்திலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.